வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, சுருங்கி இருக்குது இயல்பை விட அப்படின்னா ஒரு கவலையும் வேணாங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த தண்டு சுஸ்ரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்தினா போதுமானது. ஒரு வாரத்துலேயே உங்களுடைய பிறப்புறுப்பு சேஞ்சஸ் ஆகிறத நீங்கள் கண்கூட உணர முடியும். இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த தண்டு சுசுரா தைலம் யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயது முதலேங்க அதிகப்படியான சுய இன்பம் ஈடுபட்டுட்டேன். ஒரு நாளைக்கு கணக்கு வழக்கம் இல்லாமல் 5 வாட்டி 6 வாட்டி அந்த மாதிரி வெளியெடுத்து விட்டால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேங்க. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறமே அதேமாரி பண்ணால் மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். மனைவி கூட சேர்ந்து இருந்தாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அதனுடைய பின்விளைவாக என்ன ஆகிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு விருப்பத்தன்மை குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு விருப்பத்தன்மை கூடவே பார்த்திங்கன்னா, அந்த ஆண் உறுப்புடைய தடிமனுடைய அளவு பருமன் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் லென்த் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக செயல்படவே இல்லை. மனைவிக்கிட்டே என்னால் போக முடியல. நானும் அதை தவறுன்னு சொல்லி விட்டுட்டு இப்போது என் மனைவி பக்கம் போகிறதே எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தெரியாமல் செஞ்ச அந்த சுயன்பம் தாங்க. சுயன்பம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு அது பெருசாக தெரியல. அது ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக பண்ணும் பொழுது தவறுன்னு தெரிஞ்சு விடும் பொழுது தான் நான் அவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதிலிருந்து எப்படியாவது நான் மீண்டு வரணும். எனக்கு இழந்த ஆண்மையை மீண்டும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுடைய பிறப்புறுப்பு இயல்பு நிலைமைக்கு திரும்புங்க. அதாவது ஆணுறுப்பு தடிமனாகவும் நீளமாகவும் வளவலன்னு இருக்கிறத ஸ்ட்ரென்த் ஆக்கி விடும். இந்த மூலிகைன்னு இது நல்லா செய்யுங்க. எனக்கு விருப்பத்தன்மை குறைபாடு இருக்குது, அதேமாரி சரி வர நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபட முடியல அப்படின்றவங்க தனியாக நம்மக்கிட்ட மூலிகை மாத்திரைகள் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்ப எங்ககிட்ட மருந்துகள் இருக்குது. அதை கொடுத்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கும் மாதிரி எங்ககிட்ட மருந்துகளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் ஒரு கவலை வேணாங்க. ஆண்மைக்குறவு வரக்கூடாது. வந்துருச்சுன்னா அது கரெக்டான ஒரு மெடிசன் எடுத்தால் மட்டும்தான் அதுலேருந்து விடுபட முடியும். இல்லைனா லைஃபே கேள்விக்குறி ஆகிடுங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒன்று தான் ஆண்மை குறைவு. ஆண்மை குறைவு குணப்படுத்த முடியாத வியாதியெல்லாம் கிடையாது, குணப்படுத்தக்கூடியது தான். சரியான மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதை குணப்படுத்த முடியும். அதுவே தவறுதலான மருந்துகள் எடுக்கும் பொழுது அது குணப்படுத்த முடியவே முடியாது. அதனால் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியான மருந்துகள் கொடுத்து குணமாக்கி விடுறோம்.